Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா மொபைல் கேஸ் மாக்கப் எப்படி Photoshopல பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் Photoshop ஓபன் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ற Photoshop பாத்தீங்கன்னா CC 2020. ஓகே. இப்போ Photoshop ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஃபைல்ஸ் அதாவது மாக்கப் பண்ணக்கூடிய PNG ஃபைல்ஸ் வந்து நம்ம ஓபன் பண்ண போறோம் மொபைல் லேயர் ஃபைல்ஸ். இதுல பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டட் ஐட்டமும் தனித்தனியாக வந்து ஃபோல்டர் போட்டு பிரித்து கொடுத்துருப்போம். ஆசஸ், கூல்பேடு, கூகுள், ஹானர், விவோ, ஓப்போ, ரெட்மி எல்லாத்தையும் தனித்தனியாக கொடுத்துருப்போம். இப்போ உங்களுக்கு என்ன மொபைல் கேஸ் வேணும் நம்ம ஓப்பன் பண்ணி காட்ட ஒவ்வொன்றா எல்லாத்துலேயும் PNG இருக்குது. சரிங்களா? அதேமாரி சாம்சங் எடுத்துக்கிட்டிங்கன்னா A சீரீஸ்லேருந்து S சீரீஸ் வரைக்கும் இருக்கும். எல்லாத்துக்கும் தனித்தனியாக உங்களுக்கு சீரீஸ் வைஸ் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு கஸ்டமர் என்ன சீரீஸில் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபைல்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு போக்கோவில் வந்து ஒரு மாக்கப் பண்ணலாம். இப்போ போக்கோ C3 வந்து இப்போ நான் மாக்கப் பண்ணி காட்ட போகிறேன் எப்படின்னு. நம்ம வந்து இப்போ Photoshopல அது லோட் பண்ணி வச்சு PNG ஃபார்மேட் வந்து லோட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கஸ்டமரோட இமேஜை வந்து நம்ம அந்த லோட் பண்ண இமேஜில் வந்து மாக்கப் பண்ண போகிறோம். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சு ஃபோட்டோஸை என்டர் அழுத்திடலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த இமேஜில் வந்து நம்ம கஸ்டமரோட ஃபோட்டோஸை வந்து மாக்கப் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா Ctrl+Alt+G ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜுக்குள்ளே வந்து மாக்கப் ஆகிக்கும். இது பார்த்தீங்கன்னா CC யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும். இதே வந்து Photoshop 7 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு என்ன சர்க்கியூட் வரும்னா Ctrl+Shift+G மாக்கப் ஆகிக்கும். அதே ரிலீஸ் பண்ணணுன்னா Ctrl+G ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிலீஸ் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு போதும்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரிலீஸ் பண்ணிவிட்டு இது ஒரு டூப்ளிகேட் லேயராக எடுத்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி ஸ்பேஸாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை ஃபில் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, இந்த மாதிரி போட்டு பிளர் கொடுத்துக்கலாம். இப்போ பிளர் ஆயிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+Shift+Alt+E ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு லேயர் ஃபுல்லாகவே வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கும். இந்த லேயர் நம்ம மூவ் பண்ணோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே வந்து கீழே இருக்கிற லேயர் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த லேயர் மட்டும்தான் சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணி வைக்கக்குள்ள அந்த ஃபைல் சைஸ் அந்த மொபைல் கேஸோட ஃபைல் சைஸுக்கு அப்படியே உங்களுக்கு வந்துடும். இப்போ ஒரு A4 சைஸ் பேப்பரை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம டூப்ளிகேட் லேயர் எடுத்த மொபைல் இது வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நேம் கொடுத்துக்கலாம். போக்கோ C3. டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, தெரியுதுங்களா? Ctrl+T ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ இது ஒரு மாக்கப் முடிச்சிட்டோம். நம்ம அடுத்தது வேறு மாக்கப் பார்க்கலாம். அடுத்தது நம்ம விவோவில் போகலாம். விவோவில் S சீரீஸில் ஒரு மாக்கப் எடுக்கலாம். ட்ராக் பண்ணிட்டு வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. பண்ணதுக்கப்புறம் கஸ்டமரோட இமேஜை வந்து நீங்கள் லோட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு. எனக்கு இந்த அளவுக்கு போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்களா எம்டியாக இருக்குங்களா? இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இதே லேயரை நீங்கள் அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லேயர் பார்த்தீங்கன்னா ரெசலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் டூல் கிளிக் பண்ணிங்கன்னா ஷிஃப்ட் அழுத்தி அப்படியே மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா Ctrl+T. ஓகே, ரிலீஸ் பண்ணது உங்களுக்கு அந்த மொபைல் கேஸு ஃபுல் சைஸுக்கும் பார்த்தீங்கன்னா மாக்கப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் Ctrl+Shift+Alt+E ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு டூப்ளிகேட் லேயர் ஆயிரும். நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எப்பயும் போல் A4 சைஸில் வச்சு நீங்கள் என்ன மொபைல் மாக்கப்போ அதை ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ விவோ S1 Pro
இது எதுக்கு நம்ம இந்த மாதிரி நேம் போடுறோம் அப்படின்னா, அது என்ன மாடல்னு தெரியும். பிரிண்ட் போட்டு வந்ததுக்கப்புறம் அது மொபைலில் என்ன மாடல்னு தெரியாது. நம்ம இந்த மாடல் இப்படி பிரிண்ட் ஆகி வந்துருச்சுன்னா நம்ம இதை பார்த்து கேஸ் எடுத்து பிரிண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெரி ஈஸி தான். உங்களுக்கு மொபைல் மேக்கப் எல்லாமே சொல்லிட்டேன் எப்படி வரும் அப்படிங்கிறது. ரொம்ப வெரி ஈஸி தான் இதில் இருக்கிறது எல்லாமே. இப்போ நான் சொன்ன மெத்தடில் தான் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பண்ண போகிறது. வேறு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லையே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா?